பாத்தீங்கன்னா யூரின் நொரையா போகும். ஸோ யூரின்ல புரோட்டீன் வெளியில போகுது. அது ஒரு இம்பார்ட்டன்ட் அறிகுறி. தட் நம்ம கிட்னி டெஸ்ட் பண்ணணும். கிட்னியோட ஃபங்க்ஷன் நல்லா இருக்குதா இல்லையா. பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல்ல வச்சா இதை அப்படியே நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம். இந்த புரோட்டீன் யூரியாவை ரிவர்ஸ் பண்ணலாம். சப்போஸ் அவங்க ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்மோக்கிங்கை கட் பண்ணா இந்த புரோட்டீன் யூரியாவை ரிவர்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டேஜ்லயே நம்ம அதை கட் பண்ணலாம். அதை மீறி நம்மளுக்கு கிட்னி டிசீஸ் வந்துருச்சு. டயபெட்டிக் நெஃப்ரோபதியில நீங்க 5 ஸ்டேஜஸ் இருக்குது. 1 to 3 தான் முக்கியமான ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்ல நம்ம அப்படியே புடிச்சு வச்சா 15-20 வருஷம் தள்ளலாம். ஸோ அந்த 15 வருஷம் நம்ம தள்ளது ரொம்ப கன்வீனியன்ட். ஜஸ்ட் 2 திங்ஸ்: பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல், பிளட் சுகர் கண்ட்ரோல். பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலுக்கு உடற்பயிற்சி 1/2 மணி நேரம் நடக்கணும். 2வது ஒரு வேளை உணவாவது நீங்க அரை உப்புல வச்சுக்கோங்க. மீதி 2 வேளை நார்மல் சால்ட் வச்சுக்கோங்க. ஒரு வேளை உணவாவது அரை உப்பு வச்சுக்கோங்க. பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல்லயே வரல, 2 வேளை அரை உப்பு வச்சுட்டு ஒரு வேளை உப்பு இல்லாம சாப்பிடுங்க. ஏன்னா அது உப்பு இல்லாம எப்படி சாப்பிடுறதுன்னா, கொஞ்சம் தயிர் சாதம், கொஞ்சம் வெள்ளரிக்காய், ஒரு காய்கறியோ ஏதாவது ஒண்ணு சாலட் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் சூப் வச்சுக்கலாம். சூப்ல எலுமிச்சை பழம் சாறு, புதினா, கொத்தமல்லி, லவங்கு, பட்டை எல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா அதுவே ஃபிளேவர். அதுக்கு நம்மளுக்கு சால்ட்டே தேவைப்படாது. ஸோ அந்த மாதிரி திஸ் ஹேபிட் இஸ் மொல்லமா குறைக்கலாம். இனிமேட் கொஞ்சமா சாப்பிடலாம். கொஞ்சமா சர்க்கரையை குறைக்கலாம், எண்ணெயை குறைக்கலாம், உப்பை குறைச்சா கண்டிப்பா பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல்ல கொண்டு வரும். சுகர் கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு நீங்க உணவுல சாப்பிட்ற உணவுல என்ன தானியம் சாப்பிடுறீங்களோ, சிறுதானியமா இருக்கட்டும், தானியமா இருக்கட்டும், அது முழு தானியமா இருக்கணும். 1. 2வது மென்னு சாப்பிடணும். 3வது ப்ராசஸ்ட் ஃபுட் சாப்பிடக்கூடாது. டெய்லி ஒரு கையளவு, கம்பல்சரி ஒரு கையளவு பீன்ஸ், ஏதாவது ஒரு பீன்ஸ் வெரைட்டி, அவரைக்காய், கொத்தவரங்காய், பிரெஞ்சு பீன்ஸ், ஏதாவது ஒரு பீன்ஸ் வெரைட்டி டெய்லி உங்க உணவுல சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க பிளட் சுகர், பிளட் ப்ரெஷர், பிளட் கொலஸ்ட்ரால் எல்லாமே கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீர் குடிக்கணும்னா வெறும் தண்ணியா இருக்கணும். அது கூல் ட்ரிங்கா இருக்கக்கூடாது, அது ஜூஸா இருக்கக்கூடாது, ஃப்ரெஷ் ஃப்ரூட்டா இருக்கணும். ஒரு மீலாவது உங்க உணவுல, என்டையர் டே உணவுல ப்ராசஸ் பண்ணாத மீல் சாப்பிடுங்க. ப்ராசஸ்னா என்ன அர்த்தம்? சமைச்சா கூட ஒரு ப்ராசஸ். ஆமா. சோ சமைக்காத உணவு ஒரு மீலாவது நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீண்ட காலம் 100 வயசுக்கு மேல வாழலாம். நீங்க சொல்லாம நல்ல சாலட் நல்லா சாப்பிட்டாலே ஆமா, ஒரு சாலட், ஒரு சுண்டல் வேக வச்சு அதுல ஒரு அரை உப்பு போட்டு எலுமிச்சு பழ சாறு புழிஞ்சு அதுல கொஞ்சம் வெங்காயம், குடமிளகா போட்டு சாப்பிட்டா ஓன்னு இருக்க போகுது. சூப்பர். இப்போ கிட்னி டிசீஸ் வந்துருச்சு. இவ்வளவும் கஷ்டப்பட்டு எல்லாம் பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல்ல கொண்டு வந்தோம். ஆனா அப்போ மீறி நம்ம கிட்னி டிசீஸ் சிகேடி ஸ்டேஜ் 1ல வந்துட்டோம். அப்போ என்ன பண்ணணும்? அசைவ உணவை குறைக்கணும். வெறும் பிளான்ட் பேஸ்ட் டயட்டை சாப்பிடணும். பிளட் ப்ரெஷர், பிளட் சுகர் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். அதை மீறியும் நம்ம சிகேடி ஸ்டேஜ் 3க்கு வந்துட்டோம். இப்போ ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் ஜாஸ்தி. டயட்ல நம்ம கொஞ்சம் கட்டுப்பாடு ஜாஸ்தி இருக்கு. இப்போ பொட்டாசியம் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும், புரோட்டீனை கண்ட்ரோல்ல கொண்டு வரணும், பாஸ்பரஸை கண்ட்ரோல்ல கொண்டு வரணும், நீரை கண்ட்ரோல்ல கொண்டு வரணும். இது கொஞ்சம் ஒரு குவாலிஃபைட் டயட்டிஷியனை பார்த்துட்டு கிரானிக் கிட்னி டிசீஸ் எண்ட் ஸ்டேஜ்ல இருக்குது, டயாலிசிஸ்க்கு மின் ஸ்டேஜ், கண்டிப்பா நீங்க என்ன காயோ, கீரையோ, பருப்போ, சாதம் சாப்பிட்டாலுமே லீச் பண்ணணும். ப்ரெஷர் குக்கர்ல ஒரு விசில் போட்டு தண்ணியை கொட்டிட்டீங்கன்னா அதுல இருக்கிற பொட்டாசியம், பாஸ்பரஸ் நீங்கிடும். உப்பு எப்படியுமே நம்ம குறைச்சுதான் சாப்பிட போறோம். 2 to 3 grams சால்ட். யூரின் அவுட்புட் பிளஸ் 500 ml, அவ்வளவுதான் நீர் எடுத்துக்கணும். அது முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் சப்போஸ் அவங்க டயாலிசிஸ்க்கு போயிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு நிலை வந்துச்சுன்னா அவங்க டயட்டை மாத்தணும். இப்போ புரோட்டீனை கூட்டணும். சோ ஒரு கிரானிக் கிட்னி டிசீஸ் வந்தாலுமே ஒரு குவாலிஃபைட் டயட்டிஷியனை கண்டிப்பா மீட் பண்ணிட்டா, இந்த சோசியல் மீடியால பார்த்தேன், வாட்ஸ்அப்ல பார்த்தேன், அந்த யூடியூப்ல பார்த்தேன், இந்த யூடியூப்ல பார்த்தேன், இந்த கீரையை குடிச்சா நம்ம கிட்னி நல்லா வேலை பண்ணும், அப்படியெல்லாம் வேலை பண்ணாது. தயவு செய்து ஒரு குவாலிஃபைட் டயட்டிஷியன், நல்லா நெஃப்ராலஜிஸ்ட பார்த்துட்டு, டயட்டாலஜிஸ்ட், நெஃப்ராலஜிஸ்ட், உங்க பிளட் ப்ரெஷர், பிளட் சுகர் கண்ட்ரோல், இந்த பக்கம் டயட்டை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா கம்ஃபர்டபுளா லைஃபை லீட் பண்ணலாம். ரொம்ப அழகா, ரொம்ப டீட்டெயிலா, ரொம்ப நல்லா. அதாவது உப்புங்கிறது இவ்வளவு பெரிய நல்லதுதான், ஆனா அதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறது ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. கார்டியா கிரவுண்ட்